இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான். மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய வாழ்வும் பணியும் அப்படிங்கிற நூல் பார்ட் 1 தமிழில் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஒரு பாடத்திட்டத்துக்கு கீழே மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் 1855ஆம் ஆண்டு பிறந்து 1897ஆம் ஆண்டு இயற்கை எழுதியிருக்கிறார். இவருடைய வாழ்வில் ஊவே சாமிநாதர், மறைமலையடிகள், விவேகானந்தர் என பலரோடையும் நட்பு பாராட்டி இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பெரும்பாலான தகவல்கள் அழிந்துவிட்டன. இதற்கு மிக முக்கியமான காரணம் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய ஒரே மகனான நடராஜனுக்கும் அப்போதைய திருவிதாங்கூர் அரசாங்கத்துக்கும் இடையில இருந்த பிரச்சனைகள் தான் கூறப்படுது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பூர்வீகத்தை பற்றி நாம பார்க்கிற போது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு KN சிவராஜபிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறாரு. இவருடைய பூர்வீகம் மதுரை என்று கூறப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் மதுரையில் ஏற்பட்ட சில நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் ஏற்பட்ட சில குழப்பங்களின் காரணமாக இவருடைய மூதாதையர்கள் திருவனந்தபுரத்திற்கு குடிபெயர்ந்து வந்திருக்கலாம்னு நம்பப்படுது. கடும் மலையாள கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த திருவனந்தபுரத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு மிக முக்கியமான அரசாங்க பணிகளிலும் பணியாற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் அங்கு இருந்து கொண்டே தன்னுடைய தழுவல் நாடகமான மனோன்மணியம் அப்படிங்கிற இந்த நாடகத்தையும் இயற்றி இருக்கிறாரு. நாடகத்தை பற்றி சொல்ல போனா இது லார்டு லிட்டன் அவர்கள் எழுதிய ஒரு நாடகத்தினுடைய தழு 1866 வெளியான மிலிதாஸின் மறைந்த கதைகள் அப்படிங்கிறத தான் திரு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தழுவி எடுத்திருக்கிறாரு. தி லாஸ்ட் டேல்ஸ் ஆஃப் பிளட்டஸ் அப்படிங்கிறது இதோடைய ஆங்கில பெயர். இந்த நாடகத்தை பின்பு தழுவலாக எடுத்த இவருடைய முதல் படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிவகாமியின் சரிதமாகும். அதற்கு பின்பே இவர் மனோன்மணியத்தையும் படைத்திருந்தார். இவருடைய மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாத்தீத்தா இந்து பள்ளி, அதாவது திருவனந்தபுரம் மாத்தீத்தா இந்து பள்ளி, இந்து கல்லூரி, மேலும் பிற அரசாங்க பணிகளிலேயும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளராகவும் இவர் பணிபுரிந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் பணிபுரிந்திருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் அதில் 17 ஆண்டுகளை கல்லூரி, ஓராண்டு பள்ளி, 3 ஆண்டுகள் அரசு துறையிலேயும் கழித்திருக்கிறாரு. அவர் எவ்வாறு தமிழ் படித்தார் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. மேலும் இவருக்கும் நாராயண குருவுக்கும், அதாவது கேரளத்து மறுமலர்ச்சியாளரான நாராயண குருவுக்கும் இடையே தொடர்பு இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. இவருக்கும் பிற பல அறிஞர்களுக்கும் இடையேயும் நல்ல தொடர்பு இருந்திருக்கிறது. திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில டாக்டர் ராபர்ட் ஹார்வி அவர்களோட இவருக்கு நல்ல ஒரு உறவு இருந்திருக்கிறது. பின்னால தன்னுடைய பொறுப்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களை சிபாரிசு செய்ததே டாக்டர் ஹார்வி தான். இதன் மூலமாக ஹார்வி அவர்களுடைய மாளிகையும் ஹார்வி அவர்களுடைய பொறுப்பும் இவருக்கு கிடைக்கிறது. இவருடைய இறுதி காலம் வரைக்கும் மகாராஜா கல்லூரியில தத்துவத்துறை பேராசிரியராக இவர் பணியாற்றி இருந்திருக்கிறாரு. இவரை பொறுத்த அளவுக்கு இவர் எந்தவித டாக்டர் பட்டமும் வாங்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகாக நடராஜன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்திருக்கிறாரு. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பெரும்பாலான புகைப்படங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அவை அனைத்துமே மகன் நடராஜன் வீட்டில் இருந்து கேரளத்து அரசாங்கத்தால் பறித்து செல்லப்பட்டு இருக்கின்றன. அவருடைய ஒரே ஒரு படங்களை வைத்து வரையப்பட்ட ஒரே ஒரு எண்ணெய் சாய ஓவியம் மட்டும் திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியில இருக்கிறதா புத்தகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இவர் திருவிதாங்கூர் அரசாங்கத்துக்கு கீழே இருந்த பல மன்னர்களோடையும் நல்ல விதத்துல நட்பு பாராட்டி இருக்கிறாரு. மேலும் தமிழ் வளர்ச்சியிலையும் மிக முக்கியமான பங்குகளை ஆற்றி இருக்கிறாரு. இவர் கால்டுவேல், GU போப், ஆறுமுக நாவலர், வேதநாயகம் பிள்ளை, கிருஷ்ணபிள்ளை, பூண்டி அரங்கநாத முதலியார், ஊவே சாமிநாதர், மறைமலை அடிகள் என பலரோடையும் நேரடி மற்றும் கடித வழி தொடர்புகளில் இருந்திருக்கிறாரு. இவருடைய மேலும் குறிப்பிடத்தக்க பணிகளை பற்றி குறிப்பிட போனா கல்வெட்டு பணிகளில் இவருக்கு மிக முக்கியமான ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறது. கல்வெட்டு தொடர்பாக பல ஆராய்ச்சிகளையும் இவர் செய்திருக்கிறாரு. இவருடைய திருமணத்தை பற்றி பார்க்கிற போது 22 வயதில் சிவகாமி என்பவரை இவர் திருமணம் செய்திருக்கிறாரு. 13 ஆண்டுகள் கழித்து இவருக்கு பிறந்த மகன்தான் நடராஜன்.
பின்னால நடராஜனும் ஒரு பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, தமிழ் அபிமானி உள்ளிட்ட பல பொறுப்புகளிலேயும் இருந்து 25 வயதுல திருவிதாங்கூர் ஸ்ரீ மூலம் அசம்பிளியில உறுப்பினர், பின்பு நாடாளுமன்ற, சட்டசபை உள்ளிட்ட பல இடங்களிலேயும் உறுப்பினராயிருந்த இவர் பின்னால திருவிதாங்கூர் அரசாங்கத்தை எதிர்த்ததற்காக இறக்கும்போது ஓலை வீட்டில இருந்து இறந்திருக்கிறாரு. இவருடைய பெரும்பாலான சொத்துக்கள் பறிக்கப்பட்டு விட்டன. மேலும் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களை நாம் குறிப்பாக குறிப்பிடுவதற்கான காரணம் அவர் இயற்றிய நீராறும் கடலொடுத்த எனும் பாடல். இந்த பாடல் மனோன்மணியம் நாடகத்துல தொடக்கத்துல இடம்பெற்று இருக்கிறது. இது 36 வரிகளை கொண்டது. அதில் முதல் 2 வரிகளும் பற்றலோசி கொச்சக கலிப்பாவாலானது. இவ்விரு பாடலின் முதல் 6 வரிகளும் 2ஆம் பாடலின் இறுதி வரிகளும் சேர்த்து தமிழ்தாய் வாழ்த்தாக இப்பொழுது நாம் பாடி வருகிறோம். இதற்கான அரசாணை 1970 நவம்பர் 23 அன்று அப்போதைய அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டது. இந்த பாடல் மோகன ராகத்தில் திஸ்ரம் தாளத்துல பாட வேண்டும், ராகத்தாளம் மாறக்கூடாது என்றும் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். இறுதியா என்னுடைய கருத்து, பல்துறை வித்தகராக இருந்து பல சிறந்த படைப்பாளியாகவும் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் சிறந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றி இருந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் மிக நீண்ட நெடிய காலம் வாழவில்லை. வெறும் 42 வயதிலேயே தன்னுடைய 21 கால முழுமையான பணிகாலத்தோட தன்னுடைய இந்த உயிரை இந்த புவி உலகில் இருந்தார்.